இந்த பிக் வந்து நாதஸ்வரம் பண்ணும்போது ஒரு சீன்ல வந்து நான் கோபி மாதிரியே அவரை மாதிரியே நான் நடக்கிறது பேசுறது என்னதா எவ்வளவு வேலையா இருந்தாலும் ராப்பால உட்காந்து தச்சு கொடுப்பீங்க இப்ப மாட்டேங்கிறீங்க. நீ ஏன் சொல்றல எவ்வளவு வேலை இருந்தா ராப்பால உட்காந்து தச்சு கொடுப்பேன்னு. எனக்கு அவர் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலா உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க. இங்க பாருமா நான் என்ன சொல்ல வரேன் அந்த மாதிரி பேசுவாங்களா. என்ன தண்டிக்கணும்னா நான் பண்ண தப்புக்கா என்ன தண்டிக்கணும் என்ன தண்டிச்சிட்டு போயிருக்கணும். கீதா என்ன பாவம் பண்ணுச்சு அதை தூக்கிட்டு போய் தண்டிக்கிறானே. அந்த டபுள் கோட் பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்தப்போ எந்த ஒரு பயமே இல்லாம ஒன்னு இருந்ததுல அப்படி இல்ல ரொம்ப ஒரு பயமா இருந்தது. துபாயில என்னால அழுகலாம் முடியல. டாக்டர்ஸுமே வந்து அழுக கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. டிவி பார்க்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சோக சீன் ஏதாவது ஒரு பாட்டு அந்த மாதிரி வந்தா எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டு எனக்கு அழுக ஆரம்பிச்சிடுவேன். தேம்பி அழுவேன். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல், பன்னீர் ரோஸ் இது ரெண்டையும் நல்லா வெயில்ல ஒரு 2-3 டேஸ்க்கு நல்லா காய வச்சுட்டு 1 வீக்லயே நல்ல கலரா ஃபேஷியல் பண்ண மாதிரி நல்லா பிரைட்டா ஆனிச்சு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், செவ்வாழை இது எல்லாத்தையும் போட்டு பால்ல அடிச்சு கொடுப்பாங்க. குளிச்சுட்டு ஹேரை வந்து ரொம்ப போட்டு டக்கு டக்கு டக்குன்னு தொடச்சு உதறாம அப்படியே கொஞ்சம் விட்டுட்டாலே வந்து அந்த கேர்ள் வந்து அப்படியே நிற்கும் நமக்கு. வாழைப்பழம் இருக்குல்ல, பழத்தை விட்டுட்டு அதோட தோல் இருக்குல்ல, அதோட தோலை வந்து நம்ம ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணோம்னா. சோ கீதா, இது வந்து ஒரு சின்ன செக்மெண்ட். அதுக்காக உங்களை நாங்க வேற ஒரு பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்துட்டோம். இடத்த மாத்தியாச்சு. டைம் டு ரிமெம்பர் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட் பேரு. நான் சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மெமரி ஞாபகம் வருதுன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த பிக் இது வந்து என் மேரேஜ் அன்னைக்கு எடுத்த பிக். இது ஓகே 2021 திருவாரூர்ல எடுத்த போட்டோ. இது மண்டபத்துக்கு பேக் சைடு. கல்யாணம் முடிச்சிட்டு காலையில கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்க? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிருவீங்கனால முன்னாடி எடுத்தாங்களா? இல்ல, என் கல்யாணம் வந்து பக்கத்துல கோவில்ல கூட்டிட்டு போய் பண்ணாங்க. ஓகே. சோ இது வந்து காலையில ரெடி ஆயிட்டு அந்த மண்டபத்துல அப்ப எடுத்த போட்டோ அது. ஓகே. இந்த பிக் வந்து நாதஸ்வரம் பண்ணும்போது ஒரு சீன்ல வந்து நான் கோபி மாதிரியே அவரை மாதிரியே நான் நடக்கிறது பேசுறது அந்த மாதிரி அவங்க தங்கச்சிங்க கிட்ட வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பேன். அப்ப வந்து நான் அதே மாதிரி சட்டை போட்டுட்டு அவரை அப்ப வந்து அந்த சீன்ல வந்து சாருக்கே தெரியாது. சார் நடந்து போயிட்டு இருந்தாரு. நான் அவர் பின்னாடி இப்படி தெரியும் அப்படி நடந்து போயிருந்தாரு. அவர் ஏன் என்னது அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் மாதிரியே நடக்கணும், அவர் மாதிரியே அந்த சீன்ல பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் அவர் மாதிரியே பேசுறதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு அந்த சீனு. அப்போ அவங்களோட கடைக்கு போய் நான் கடைக்கே வருவேன், கோபி தன்னோட கடைக்கு வந்தே நான் இதே மாதிரியே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப எடுத்த போட்டோ அது. என்ன சொன்னாரு அந்த சீனுக்கு அப்புறம்? அந்த சீனுக்கு அப்புறம் பயங்கரமா சிரிச்சாரு. சூப்பர் நீ இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்கியா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த சீன் நல்லா வரணும்ல. எனக்கு அவர் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலா உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க. இங்க பாருமா நான் என்ன சொல்ல வரேன் அந்த மாதிரி பேசுவாங்களா. அது நல்லா இருக்கும். இந்த பிக் இது வந்து என்னோட சிஸ்டர். எது ஃப்ரண்ட்ல இருக்காங்க? என்னோட தங்கச்சி அபி. ரெண்டாவது தங்கச்சி. ஓகே. நான் நீங்க நினைச்சேங்க. இல்ல அந்த ஆரஞ்சு சாரி தான் நான் பின்னாடி நிக்கிறேன்ல. ஆனா ரெண்டு பேருமே கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. ஓகே. ரெண்டு பேருமே கண்ணாடி போட்டிருப்போம். இது வந்து என்னோட சிஸ்டர். எனக்கு சிஸ்டராவே பண்ணாங்க. அபி அவங்க ஒரிஜினல் நேம் அபி. சீரியல்ல சுமதிங்கிற கேரக்டர்ல பண்ணாங்க எனக்கு தங்கச்சியா. ஓகே. ஆமா, அவங்க ஒரு திருடன்ட்ட மாட்டிக்குவாங்க. அவங்கள நாங்க சேஸ் பண்ணி போயிட்டு நானும் மலரும் போயிட்டு அவங்கள காப்பாத்துற ஒரு சீன் அப்ப எடுத்தது இது. ஓகே. இது வந்து என் மேரேஜ் அப்போ பந்தக்கால் ஊண்டுவாங்கல்ல, எங்க மேரேஜ்க்கு 3 நாள் அப்போ ஊண்டுவாங்க. அப்ப எடுத்த போட்டோ இது காரைக்குடியில. ஓகே. வீட்ல எங்க எடுத்தது? ஆமா. இந்த பிக் வந்து துபாயில எக்ஸ்போல எடுத்தது. அங்க வந்து இந்த ரன்னிங் வாக்கிங் அந்த மாதிரிலாம் ஈவென்ட் மாதிரி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அப்ப வந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஆனா 10 கிலோமீட்டர்ஸ் நான் போல 5 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலா நான் 10 கிலோமீட்டர்ஸ் தான் நான் கொடுத்திருந்தேன். நான் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சரி இந்த சைடு கூப்பிடுறாங்க, இந்த சைடு போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அந்த மெடல் கொடுத்துட்டாங்க. பார்த்தா அது வந்து 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளது. நான் போட்டிருந்தது 10 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் என் ஹஸ்பண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு வந்து 2 மெடல் வாங்குனீங்களா? 2 மெடல் வாங்குனீங்களா? ஒரு மெடல் தான். ஓகே. அதுதான் 5 கிலோமீட்டர்ஸ்ல என்னை திசை திருப்பிட்டாங்க.
நான் 10 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது. உங்க டார்கெட் வேற. ஆமா. உங்கள பாதியிலே கூட்டு வந்துட்டாங்க. நான் வந்துட்டு நான் முடிச்சிட்டேனே, என்ன இன்னும் காணோமா? ஐயோ! நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ 5 அதாவது கிலோமீட்டர் நீங்க போயிருக்க. 10 முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. சரி. இப்ப அதெல்லாம் ஓட முடியுமா? இப்பவா? இப்பலாம் முடியாது. இப்ப கொஞ்சம் வெயிட்லாம் குறைச்சிட்டு குறைச்சிட்டு, எங்க போயிட போகுது? எகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த பிக். இந்த பிக் வந்து நான் தம்பிய குருவாயூர் கூட்டிட்டு போயிருந்தோம். 6th மந்த்ல சாப்பாடு ஊட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அம்மா, மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து போயிருந்தோம். அப்ப எடுத்த பிக் அது. 6வது மாசத்துலயே ஊட்டிட்டீங்க சாப்பாடு. ஆமா. அது வந்து லைட்டா அந்த ஒரு பருக்க லைட்டா எடுத்து குடுத்தது. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாப்பாடு குடுத்தேன். ரைஸ்லாம். ஓகே. இந்த பிக். இது வந்து எனக்கு வளகாப்பு அப்போ போட்டது. எனக்கு கொஞ்சம் சர்க்குலாச் போட்டிருந்தாங்க. அப்ப நான் வளகாப்பு நமக்கு அப்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தோம். பிரணவுக்கான. பிரணவுக்காக. அப்ப வந்து சரி 7th மந்த்ல வேண்டாம், 9th மந்த்ல வச்சுக்கலாம். அப்ப பண்ணோம்னா சப்போஸ் பெயின் வந்துட்டா கூட டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஸோ 9th மந்த்தாவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப நான் ஆசையா 9 வகை சாப்பாடு வேணும் 9th மந்த் வைக்கிறனால அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணி அப்ப எடுத்த பிக் இது வளகாப்பு அப்போ. எனக்கு இந்த வளகாப்பு விஷயம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு. லைக் நீங்க ஃபர்ஸ்ட் பேபி அந்த மிஸ்கேரி ஆச்சு இல்லையா? அந்த ஃபேஸ் நீங்க எப்படி கடந்து வந்தீங்கங்க? ஏன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா? ஆமா. அந்த ஃபேஸ் நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? அது வந்து எப்படி சொல்றது? என்னால அங்க துபாய்ல என்னால அழுகலாம் முடியல. டாக்டர்ஸுமே வந்து அழுகக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்ப துபாய்ல வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால அழுக கூட முடியல. அழுதேன்னா ப்ராப்ளம் உடனே ஐசியூ கூட்டி போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப தேத்துனாங்க. எங்க அம்மால இருந்து எல்லாருமே. ஹஸ்பண்ட் வந்து நீ கவலையே படக்கூடாது. அடுத்தடுத்து வந்து இன்னும் நம்ம பேபிஸ்லாம் பெத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லணும். இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கணும். நீ அதெல்லாம் பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வீட்ல இருப்பேங்க. வீட்ல இருக்கும்போது டிவி பார்க்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சோக சீன், ஏதாவது ஒரு பாட்டு அந்த மாதிரி வந்தா எனக்கு அவன் ஞாபகம் வந்துரும். வந்துட்டு எனக்கு அழுக ஆரம்பிச்சிருவேன். தேம்பி தேம்பி அழுவேன். என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. என்னது என்னாச்சு உனக்கு? நீ வேணா ஊருக்கு போய் துபாய்ல இருக்கும்போதெல்லாம் நீ வேணா மறுபடியும் ஊருக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரியா? அந்த மாதிரிலாம் சொல்லி அதுல இருந்து நான் மீண்டு வர்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிடுச்சு உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு? ஒரு பிளஸ் உங்களுக்கு அந்த டைம் பேபியும் அடுத்து பிளான் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு 1 இயர் ஆச்சு. டோட்டல் ப்ராசஸ் இது உங்களுக்கு. ஓகே. செகண்ட் பேபி நம்ம கன்சீவ் ஆகிட்டோங்கும் போது என்ன இருந்தாலும் ஒரு அந்த பயம் வரும் இல்லையா? ஆமா. எனக்கு செகண்ட் பேபிக்கு நான் அந்த டபுள் கோடு பார்த்தோனே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்தப்போ எந்த ஒரு பயமே இல்லாம வாவ் இருந்ததுல அப்படி இல்ல. ரொம்ப ஒரு பயமா இருந்தது. என்னடா இது? இத கரெக்டா கொண்டு போகணுமா? போயிடுவோமா? அப்படின்னு ரொம்ப பயமா தான் இருந்தது. ஒவ்வொரு இதுவும் போய் ஸ்கேன் பார்க்கும்போது எல்லாமே. கையில ஒரு கோழி முட்டையை கையில கொடுத்துட்டாங்க. இதை நீங்க உடையாம பத்திரமா நீங்க கொண்டு போகணும். நான் துபாய்ல இருந்து நான் ஊருக்கு வேற வரணும் காரைக்குடிக்கு. எனக்கு துபாய்ல இருக்க வேண்டாம். நான் ஊருக்கு வந்துட்டே நான் டெலிவரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு பயமா இருந்துச்சு. எப்படியாவது நம்ம கரெக்டா போய் ஊரு போய் சேரணும், வீடு போய் சேரணும் அது வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப பயமா இருந்தது. வீட்டுக்கு வந்தோன்னே ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு இருந்தது. இது வந்து உங்களுக்கு மெடிக்கலா அதாவது இது வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாருக்குமே நடக்கிறதா இல்ல ரேர் பீப்புள் மட்டும் தான் இருக்குமா இந்த மாதிரி? இது வந்து எல்லாருக்கும்லாம் நடக்காது. இது வந்து யாருக்குமே தெரியாது. முதல்ல டாக்டர்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆகும்போது இவங்களுக்கு இப்படி ஆகும் ஆகாதெல்லாம் தெரியாது. அது வந்து நம்ம அந்த சர்க்குலாச் போட்டுட்டோம்னா நமக்கு சேஃப். நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த கம்பல்ஷன் அது நீங்க சொல்ற அந்த சர்க்குலாச் அப்படிங்கிறது எல்லாருமே போட்டுக்கணும். எல்லாரும் போட்டுக்கணும்னு கிடையாது. அந்த லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. லென்த் வந்து கம்மியா ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்குலாச் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. முன்னாடியெல்லாம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு குறையும் உங்களுக்கு குறையாது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல என்ன குழந்தை பெத்துப்பாங்க சொல்லுங்களேன்? அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு இப்பதான் சேஃப்டியா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் கிடையாது. அந்த டயத்துல உங்களுக்கு என்ன தோணுது? செகண்ட் பேபி வரும்போது லைக் உடம்புதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல? எல்லாமே கலவையா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் நிறைய கனவு கண்டுட்டேன். இந்த பேபிக்கு அந்த கனவை மறுபடியும் காணுவோமா இல்ல என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படா ஒரு 8 மாசத்தை தாண்டிட்டா கூட பரவாயில்ல, எப்படா தாண்டிடுவோமா நல்லபடியா அந்த மாதிரி தோணிட்டு இருந்தது. சந்தோஷம் இருந்தாலும் கூட பயம் ஒரு பக்கம் இருந்துட்டே தான். ஆமா. சின்னமா ஏதாவது வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் பயமா இருக்கும். ஐயோ இது ஏன் இப்படி பண்ணுது, அது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சின்னமா ஏதாவது எனக்கு நைட் தூங்கும்போது இருந்ததா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் மறுநாள். வெயிட் பண்ணாம. ஆமா டாக்டர் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அவங்க பார்த்துட்டு இல்லாம எல்லாமே ஓகே தான்
பொதுவாவே பிரெக்னன்சி டயத்துல சில சமயம் வயிறு ஒரு மாதிரி பண்ணும். அதெல்லாம் பண்ணதான் செய்யும். ஆனா எனக்கு வந்து ஆல்ரெடி அப்படி இருந்தனால ரொம்ப பயமா இருந்தது. கொஞ்சம் டென்ஷனான இருந்தது. சந்தோஷம் இருந்தா இருந்தாலும் கூட அத முழுசா அனுபவிக்க முடியாம பயமாவே தான் இருந்தது. ஓகே. கீதா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்லாம் பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. மாய்ஸ்சரைசர், அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே. மத்தபடி வேற ரொட்டீன்லாம் அப்படி எதுவும் இல்ல. டோனர், ரெட்டினால், மேக்கப் சைடு வந்தாதான் அதெல்லாம். மத்தபடி வீட்ல இருக்கும்போது அதெல்லாம் நான் எதுவுமே போடுறது இல்ல. ஓ, ஆனா நீங்க லைக் வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஆலிவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா. வேற எதுவும் நான் போடுறது இல்ல. முன்னாடி வந்து அதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து முல்தானி மட்டி யூஸ் பண்றது, அதுல வந்து தயிர் போட்டு யூஸ் பண்றது, பப்பாளி பழம் அதை மசிச்சு யூஸ் பண்றது, அதெல்லாம். அப்ப பிம்பிள்ஸ் எல்லாம் குட்டியா வந்துட்டாலே உடனே முல்தானி மட்டி குட்டியா எடுத்து அந்த இடத்துல போடுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணேன். இப்போ அந்த ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து டக்குன்னு பிம்பிள் அதை எடுத்து கருப்பு கலர்ல இருக்காது ஸ்டிக்கை போட்டு மரம் அந்த மாதிரி போயிடுச்சு. பெருசாலாம் இப்ப நான் இதுக்கு வரி பண்ணிக்கிறது இல்ல அதை பத்தி. ஓகே. இப்ப ஏதாவது கோ டு ஸ்கின் கேர் ஒரு ரிச்சுவல் என்ன சொல்வீங்க? இப்ப டக்குன்னு ஒரு பெரிய ஈவென்ட் வருது, இல்ல ஒரு ஷூட் வருது, காலையில பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரிச்சுவல்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா வேது பிடிப்பேன். ஆவி பிடிக்கிறது. ஓகே. ஆவி பிடிச்சாலே ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி பண்ணுவேன். வீட்ல பனானா இருந்தா பனானாவை மசிச்சு ஃபேஸ்க்கு போடுறது, இல்ல பப்பாளி பழம் இருந்தா பப்பாளி பழம் எடுத்து ஃபேஸ்க்கு போடுறது, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இருக்கும்? எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக்கா போயிடுவீங்க. ப்ராடக்ட்ஸ்மே அப்படிதான் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஸ்பெசிபிக்கா ரொம்ப லக்ஸூரியான அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். Some people will go for brands போவாங்க, சிலர் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா போதும்னு நினைப்பாங்கல்ல. நீங்க என்ன டைப்? நான் வந்து கிரைலான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே. மேக்கப்னு வந்துட்டா கிரைலான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த பார்லர் போறது, ஃபேஷியல் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்ன பண்ணுவேன்னா ஐப்ரோ த்ரெட் பண்ணுவேன். இப்பவே நான் ஐப்ரோ த்ரெட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நானா தான் சும்மா ஷேப் பண்ணிருக்கேனே தவிர்த்து பார்லர் போயே ரொம்ப வருஷம் ஆயிட்டு. எனக்கு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு இப்ப அப்படி தெரியல, நீங்களா பண்ண மாதிரி தெரியல. உங்களுக்கு நல்ல ஒரு ஐப்ரோ இருக்கிறதுனால. ஆமா, பார்லர் போய் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஒரு மிஸ்டேக் நான் வந்து என் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பண்ணிருக்க வேண்டாம், முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. அது ஸ்கின் இல்ல, ஹேருக்கு இருக்கு. ஹேருக்கு. ஓகே, நான் எதிர்பார்க்கல. இப்ப வந்து எனக்கு நிறைய ஹேர் வந்து கொட்டிடுச்சு. முன்னாடி வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க என் முடிய வந்து கையில பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பம்ப மாதிரி இருக்கும் முடி அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அப்பதான் அதோட அருமை தெரியல. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஸ்ட்ரைட்டான முடிதான் பிடிக்கும். இது இப்படி இருக்கு, இது சிக்காகுது அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருப்பேன். அப்ப வந்து நான் இப்ப நாதஸ்வரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயத்துல ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசையா இருந்துச்சு. சரி போ கண்ணை முடிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே அந்த முடியெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தா இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நானும் அது பெருசா கண்டுக்கல. ஏன்னா எவ்வளவு கொட்டினாலும் என் முடியை டக்குன்னு பார்க்க முடி கொட்டிடுச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்காது, தான் இருக்கும். அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. நான் அது இப்படி பண்ணாம இருந்திருக்கலாம். சும்மா க்ரீம் வச்சு பண்ணாங்களா, சும்மா ஸ்ட்ரைட் பண்ணாங்களா? இல்ல, க்ரீம்லாம் வச்சு. ஓகே, ப்ராசஸ் பண்ணாங்க. அதை மெயின்டைன் பண்ணணுமே. ஆமா, அதெல்லாம் நான் பண்ணல. அதனாலதான் கொட்டிருக்கு. அது பண்ணிருந்தா கொட்டிருக்காது. அதுக்கு இதுவே தேவலான்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப பொதுவா கர்லி ஹேர் இருக்கிறதுங்க அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, சின்ஸ் ஐ ஹேவ் கர்லி ஹேர், எனக்கு தெரியும் இது எவ்வளவு கஷ்டத்தை மெயின்டைன் பண்றது அப்படின்னு. நீங்க இதுக்காக தனியா என்னென்னலாம் பண்றீங்க? என்னென்ன கர்ல் ஜெல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? இல்ல இல்ல, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. நாதஸ்வரம் ஏன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு ஹேரை வந்து ரொம்ப போட்டு டக்கு டக்கு டக்குலாம் தொடச்சு உதறாம அப்படியே கொஞ்சம் விட்டுட்டாலே வந்து அந்த கேர்ள் வந்து அப்படியே நிக்கணும் நமக்கு. நம்ம அதை கண்ணா பின்னா சீப்பை போட்டு சீவி அப்படி இப்படி பண்ணாதான் அது மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியே நான் அப்படியே விட்டுருவேன். அவ்வளவுதான். ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழ தோல் இருக்குல்ல, ஆரஞ்சு பழ தோல், அப்புறம் வந்து நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஊட்டி ரோஸ் கிடையாது, நாட்டு ரோஜா. மாலையில எல்லாம் இருக்குல்ல, நாட்டு பூன்னு சொல்லுவாங்க, நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, பன்னீர் ரோஜா. அந்த ஆரஞ்சு பழ தோல், பன்னீர் ரோஸ், இது ரெண்டையும் நல்லா வெயில்ல ஒரு 2-3 டேஸ்க்கு நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணி எடுத்துட்டு இது வந்து பன்னீர் இல்லைன்னா பால், இந்த பொடியை வந்து நம்ம அதை கலந்து ஃபேஸ்ல போட்டோம்னா ஒரு 1 வீக் போட்டாலே ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட் ஆயிடும். இது நீங்க வீட்ல ரெடி பண்ணுவீங்க? ஆமா, வீட்ல. இந்த 2 பவுடருமே? ஆமா. ஆனா இது ஸ்டோர்ல இருக்கா? இல்ல, ஸ்டோர்ல எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது.
வீட்ல தான். நான் வந்து அப்புறமா ஃபேஸ்ல வந்து வெண்ணெய் வந்து போடுவேன். வெண்ணெய் போட்டுட்டு ஆயிலியா இருக்காதா? உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்ல. இல்ல. ஓகே. வெண்ணெய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அத அப்படியே விட்டுட்டு அத தொடச்சிட்டு அப்புறம் முல்தானி மெட்டி போட்டுட்டு வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா நல்லா வந்து ஒரு பிரைட்டா தெரிஞ்சது. இது எல்லாத்த விடவும் இந்த ஆரஞ்சு ரோஸும் காய வச்சு பொடி இருக்குல்ல, அது பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு காய வச்சுட்டு வாஷ் பண்றோம்ல, அது ஒரு 1 வீக்லயே நல்ல கலரா ஃபேஷியல் பண்ண மாதிரி நல்லா பிரைட்டா ஆனுச்சு. ஓகே. அது உங்களுக்கு வந்து நீங்க ட்ரை டெஸ்ட் ஆமா. டெஸ்ட் பண்ணி சொல்றது விஷயம். நீங்க ரெகுலரா பண்றதா அது உங்க வீட்ல? நான் முன்னாடி பண்ணேன். இப்ப எனக்கு பண்றதுக்கு டைம் டைம் கிடைக்கல. இல்ல. அதனால இப்ப நான் அது பண்ணல. இன்டேக்னா என்ன எடுத்துப்பீங்க? இன்டேக்னா எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கலாம் விரும்பிலாம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அவங்க அப்பப்போ வந்து மாதுளப்பழம் உடைச்சு குடுக்குறது, அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், சிகப்பு வாழைப்பழம், செவ்வாழை. செவ்வாழை ஆ. செவ்வாழை இது எல்லாத்தையும் போட்டு பால்ல அடிச்சு குடுப்பாங்க. Nuts, இந்த nut மாதிரி shake மாதிரி. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க அம்மா தான் எங்களுக்கு பாத்துப்பாங்க. நாங்க வந்து அக்கறை எடுத்து பாத்துக்க மாட்டோம். உங்களுக்கு ஆள் இருக்கு. செஞ்சு குடுக்க. ஆமா. நாங்க ஓகே. இல்லாட்டாலும் அவங்க ஃபோன் பண்ணி ஊர்ல இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்டுப்பா, அத பண்ணுப்பா, அத பண்ணுப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே. சிலருக்கு வந்து ஃபேவரட்டான ஷாப்ஸ் இருக்கும்ல. இல்ல சில ஊர் போனா இந்த ஊர்ல இது ஷாப்பிங்னாலே இந்த ஊர் தான் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ என்ன நீங்க இப்போ மத்த ஷூட்டுக்குலாம் சென்னை போயிட்டீங்க. ஸோ சென்னையில நீங்க வந்து சீரியல்ஸ்க்கு சாரீஸ் எடுக்கணும்னா அந்த மாதிரி இல்லப்ப எங்க ஃபேவரட்டா போய் ஷாப் பண்ணுவீங்க? வலசரவாக்கம்ல தான் நாங்க இருந்தோம். வலசரவாக்கம் ஏதாவது அர்ஜென்ட்டா வாங்கணும்னா அந்த ஏரியா சைடு தான் வாங்குவேன். வந்து வலசரவாக்கம்னா உள்ள போரூர் போறதுக்கும் அந்த மால் இருக்குல்ல, ஃபோரம் மால் இருக்குல்ல, அதுக்கும் சென்டர்ல நிறைய கடைகள்லாம் இருக்குது. இல்ல மோஸ்ட்லி எல்லா டி நகர் சொல்லுவாங்க, இல்ல சவுகார்பேட் சொல்லுவாங்க, இல்ல வண்ணார்பேட் சொல்லுவாங்க. இல்ல அர்ஜென்ட்டா வாங்கணும்னா இங்க வாங்கியிருக்கேன். ஓகே. அப்புறமா வண்ணார்பேட்டையும் நான் போயிருக்கேன். எப்போன்னா இந்த ராஜா ராணிலாம் நான் கமிட் ஆனப்போ எனக்கு வந்து நிறைய டாப் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி வந்துச்சு. அப்ப வந்து நான் அந்த வண்ணார்பேட்டை போயிட்டு நிறைய டாப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஷூட்டிங்க்கு சம்பந்தமா. எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் அப்படின்னாலுமே வந்து நான் இதுக்காக நான் இங்க போகணும்லாம் நான் ஏறி அடிச்செல்லாம் நான் போக மாட்டேன். பக்கத்துல ஏதாவது இருக்கா இல்ல சுத்தி இருக்கிறவங்க இந்த அங்க நல்லா இருக்கு அப்படி ஏதாவது சொல்றாங்களா, அப்போ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான். ஃபேவரட் ஸ்பாட் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கோ, சீப்பா இருக்கோ, பெஸ்டா இருக்கோ அப்படி வாங்கிக்கிறது. ஆமா. ஏதாவது ஒரு டிப் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஆரஞ்சு பழம் தோலும் ஆமா. பன்னீர் ரோஜாவும் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. வாழைப்பழம் இருக்குல்ல, பழத்தை விட்டுட்டு அதோட தோல் இருக்குல்ல, அதோட தோலை வந்து நம்ம ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணோம்னா நம்ம முகத்துல உள்ள அந்த அழுக்கு அந்த இதெல்லாம் வந்து எடுத்துரும். அப்புறம் அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு அதுல கொஞ்சம் லெமன் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டோம்னா நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். மொத்தம் அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. தனியா ஒரு பழத்தை சாப்பிடுங்க, தனியா ஒரு பழத்துல இது பண்ணுங்க அப்படின்னு. பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு தோலை யூஸ் பண்ணிக்கங்க. சரி. இன்னும் ஒரு பழத்துல எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு தோலை சாப்பிடாதீங்க. நான் ஒரு பேஜுக்கு சொன்னா நீங்களும் அதே சொல்றீங்க. சரி சரி, எனக்கு உங்க லிப் ஷேட் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபேவரட் லிப் ஷேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்னோட லிப்ஸ்ல வந்து எந்த ஷேடு போட்டாலும் அது அப்படியே காட்டும். சில பேருக்கு வந்து தெரியாது, பிங்க் கலர் லிப்ஸ்டிக் இருக்கும், போட்டா அது மாதிரி மெரூன் கலர்ல காட்டும், வித்தியாசமா இருக்கும்ல. எக்ஸாக்ட் அந்த ஷேட் காட்டும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நம்பி வாங்குவேன், ஏதாவது வாங்கினா இந்த கலர் தான் எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேவரட் பிராண்ட் எது இருக்கா? ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஷேட் அந்த மாதிரி? பிராண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் பிராண்டடா தான் யூஸ் பண்ணணும்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு ரொம்ப விலை கம்மியா உள்ளதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிடாத, அதெல்லாம் வந்து கிட்னி வரைக்கும் போய் பாதிக்கும், நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ரொம்ப மோசமானதாகவும் நான் வாங்க மாட்டேன். ஓகே. அஃபோர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி வாங்குவேன். பிங்க் அந்த மாதிரி பிடிக்கும். ஓகே. பிங்க் ரெட். நீங்க மார்னிங் கூட ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் போட்டுட்டு வந்தீங்க. ஆனா ஆக்சுவலி ரொம்ப அழகா தெரிஞ்சது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷேட். அது உங்களுக்கு சூட் ஆயிடுச்சு. Anyway, so thank you so much once again. Thanks for sharing your உங்களோட இந்த routines and rituals எல்லாமே. Thank you. and உங்க ஸ்கின் நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா. Thank you. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் IT, AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ECE போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.